பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு போட்டோகிராஃபி எடுக்கிற மாதிரி தான். இப்ப நீங்க முறைகள் கேட்டீங்க இல்லைங்களா, வேத முறையில ஆரம்பிச்சு இப்ப வரக்கூடிய இப்ப இந்த மெயினா சந்திர நாடி நாடிகள் நிறைய பேர் சொல்றாங்க. எந்த ஜோதிட முறை நீங்க எடுத்தாலுமே கட்டங்கள் ஒண்ணுதான். அதை நம்ம பெர்சீவ் பண்ணி பார்க்கக்கூடியதும், அதை படிக்கக்கூடியதும், அதை அவங்களுக்கு சப்மிஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் கட்டாயமா இருக்குங்க. இதுல அந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு 30-40 வயசுல முடி கொட்டுமா கொட்டாதா, நீளமா இருக்குமா கொட்டையா இருக்குமா, ஐப்ரோ ஸ்டிக்கா இருக்குமா கம்மியா இருக்குமா, ஃபேரா இருப்பாங்களா கருப்பா இருப்பாங்களா, ஹைட்டா வருவாங்களா குட்டையா வருவாங்களா முதல் கொண்டு ஜோதிடத்துல நம்மளால கணிக்க முடியும். ப்ரொவைடட் அந்த நேரம் அப்படிங்கறத அவங்க எழுதி வச்சு அந்த நேரம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்படி இது எல்லாம் சொல்லும் போது அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகள் இருக்குங்க. இப்ப நானே வந்து எங்க அம்மா அப்பா வந்துட்டு லாயர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனைகள் தான் இருந்துச்சு. நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டருங்க. சென்னையில லா யூனிவர்சிட்டிலங்க டாப் 10ல என்னோட இன்னும் போனா என்னோட போட்டோ என்னோட நேம் வந்து என்னோட யூனிவர்சிட்டில இருக்கும். ஆனா நான் ஒரு அட்வொகேட்டா ஒரு சக்சஸ்ஃபுல் அட்வொகேட்டா நான் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஏன் முடியல அப்படி ஒரு கொஸ்டினுங்க. ஏன் இது நடக்கல அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கான கர்ம விதிகள் இருந்தாலுமே படிக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த துறைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட விதி அமைப்புங்க. ஆனா உங்களோட நிர்ணயிக்கப்பட்ட கர்மாங்கிறது வேற.